ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேம்ஸ் நாட்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் கோவையில் ரொம்ப பிரபலமான ஸ்பாட், மருதமலை முருகன் டெம்பிள். மலைக்கு மேலே இருக்க கோயில் இது. இங்கே வந்துட்டிங்கன்னா சிட்டி சத்தம் எல்லாம் ஸ்லோ ஆகிரும், ஒரு காம் ஃபீல் கிடைக்கும். இந்த கோவில் மலை மேலே இருக்கிறதால 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறியும் போகலாம், இல்லை பஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியும் போகலாம். நாங்கள் ஸ்டெப்ஸ் தான் ஏறி போனோம். காலையில் மலையிலேருந்து அடிக்கிற காற்று நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு படியும் ஏறும்போது முருகான்னு சொல்லிட்டு போனால் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருந்துச்சு. மலை ஏறுறப்போ 2 படி ஏறினதும் மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு தான் இந்த ஃபுல் செட்டப். வாட்டர்மெலன், மாங்காய், வெள்ளரிக்காய், சில்லா ஒரு பைட் அடிச்சிங்கன்னா போதும், எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக முருகன் தரிசனம் தான். இந்த இடத்துக்கு எப்படி பெயர் வந்துச்சுன்னா, முன்னாடி இங்கே நிறைய மருத மரம் இருந்ததாம். மருதமும் மலையும் சேர்ந்து மருதமலைன்னு பெயர் வந்துச்சாம். மருதானா ஒரு வகை மரம், மருத மரம். சிம்பிளாக சொன்னால் மருத மரம் இருந்த மலை தான் மருதமலை. அறுபடை வீடு இல்லைனாலும் இந்த கோயில் பக்தர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ். மலைக்கு மேலே போக போக கோவையோட சிட்டி வியூ நம்ம பார்க்கலாம். மலை மேலே அடிக்கிற காற்று ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். சில நிமிஷம் அங்கேயே நின்னா நம்ம மைண்டு லைட் ஆகிடும். கோவிலோட என்ட்ரன்ஸ் ரீச் ஆனதும் அழகான கோபுரம், நைஸ் கல்ச்சர் எல்லாமே நம்ம கண்ணில் படும். உள்ளே போனால் கோவிலோட பெல் சவுண்ட், மந்த்ரா சவுண்ட், சாம்பிராணி ஸ்மெல், ஃபுல் டிவோஷனல் அட்மாஸ்பியர். மெயின் சன்னதியில் முருகன் வேலோடு நிற்கும் ஃபார்மை பார்த்தாலே நம்ம மனசு காமாயிரும். இங்கே பார்க்க வேண்டிய சில விஷயங்கள்: பாம்பாட்டியோட சித்திரக்குகை, பாலபிஷேகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஃபெஸ்டிவல் டைமில் இங்கே ரொம்ப கூட்டமாகவே இருக்கும். தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். மலையோட காற்று, கோவில் மணி ஓசை, ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபீலுங்க. கோவிலிருந்து கீழே இறங்கும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், புளி சாதம். மருதமலை முருகன் டெம்பிள் இது ஒரு கோவில் மட்டும் இல்லை, ஒரு ஃபீல், ஒரு எனர்ஜி, ஒரு அமைதி கிடைக்கிற இடம். மருத மரம் தமிழ் இலக்கியத்தில் வளம், பலம், பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கும். அதனால் இயற்கை வளமுள்ள மலை, முருகன் அருள் சேர்ந்து மருதமலை ஒரு சக்தி வாய்ந்த தலமாக பார்க்கப்படுது. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ் இது. மலைக்கு மேலே இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் மருதமலை முருகன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.